الحمد لله رب العالمين. وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بتمام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتكسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பான 22வது நாளினுடைய தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் நிறைவேற்றுகிற நல்ல நசீபை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்க வழிபாடுகள் உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய திருமறை கலாமினுடைய 27வது ஜுஸ்வினுடைய பாதிப்பகுதிகள் நிறைவாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் அறிமுகமான சூரத்து ரஹ்மான் வரைக்கும் இன்றைய நாளில் நிறைவாகி இருக்கிறது. இன்று சூரத்து காஃபிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து அப்படியே சூரத்து தாரியாத், சூரத்து தூர், சூரா அன் நஜ்ம், சூரா அல் கமர், அதுக்கப்புறம் சூரா அர் ரஹ்மான் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இறைமறை குர்ஆனினுடைய நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ரமலானிலும் கிட்டத்தட்ட நாம் 3 பாகங்களை கடந்து 3வது பாகத்திலும் விரைவாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்கள் பொழிகிற இந்த ரமலானில் அவனுடைய நல்லடியார்களுக்கு வழங்குகிற எல்லா விதமான பாக்கியங்களையும்
நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட சூரத்து தாரியாத்தினுடைய 2 ஆயத்துகள். நல்லடியார்களை குறித்து அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அவன் சான்று பகருகிறான், அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு. பொதுவாக அந்த வார்த்தைகள் வரிகள் வருகிற பொழுது அதில் நம்மளை அப்படியே கொஞ்சம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சில ஆப்ஸ் இருக்கு, அதை அப்படியே போட்டோம்னு சொன்னா நம்மளை கொண்டு அப்படி நம்ம போட்டோவை வச்சுட்டா போதும், நம்ம போட்டோவை அந்த ஆப்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டா போதும். அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், உதாரணமா ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோமே, கடைக்கு போய் எடுத்து நின்று போட்டு அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு முன்னு நின்று பார்த்து இப்படித்தான்லாம் தேவையில்லை. அதுல போய் நின்று ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணா அது நமக்கு உடுத்தி காட்டிடும், அந்த ட்ரெஸ் நம்ம மேனில இருக்கிற மாதிரி. அதுல சைடை பார்க்கறது, இப்படி பார்க்கறது, எல்லாம் ஃபிட்டா சரியா இருக்கா, பக்காவா இருக்கா, நம்ம கலருக்கும் இதுக்கும் நல்லா மேட்சா இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே இருந்த இடத்துலயே வச்சுக்கிட்டு, போனை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இவன் எங்கேயும் உசும்பாமலேயே இருக்கிற அந்த அவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துடுறான். ஸ்பெக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னாடி கண்ணாடி கடைக்கு போய் அவன் நின்று பார்த்து அவன் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதா அதான்னு தூக்கி வைக்க, அப்படிலாம் இல்லாம முகத்தை கொண்டு அப்பிட்டா போதும் அந்த ஆப்ல. அதுல என்னென்ன வகை ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையோ இருக்கோ, உங்களுக்கு என்ன மாதிரி அப்படிங்கறது எல்லாம் கொண்டு வரிசையா அடிக்கிறது. நாம அதை டச் பண்ணா போதும், அந்த கண்ணாடி நம்ம கண்ணில் மாட்டுனா எப்படி இருக்குங்கிறத அது கணிச்சு சொல்லிருதான், இது நல்லா இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு. வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாருமே உட்காந்து எந்த சிரமமும் செலவும் இல்லாம உட்கார்ந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இது எப்படிப்பா இருக்குமா, இது சரியா இல்லை, இது நோட்டுங்க அப்படின்னு வீட்டுல சொல்ல, அவ சொல்ல, மகளுக்கு பார்த்தா மகனுக்கு இப்படி பார்த்து சொல்ல, எல்லாம் இருந்த இடத்துலயே கதை முடிஞ்சு போயிருது. இப்படி எல்லாமே ஆகி போச்சு. இந்த டெக்னாலஜி அன்னைக்கே இறைமறை நமக்கு தந்துடுச்சு. எப்பா நீ ஒன்ன கொண்டு அதுல பொருத்தி பாரு, நீ அதுல இருக்கிறியான்னு பாரு. அல்லாஹ் நல்லடியார்களை குறித்து குர்ஆன்ல சொல்லுவான். சொல்லும் பொழுது அந்த ஆப்ல கொண்டு நீ ஒன்ன கொண்டு வை, அதுல என்னென்னலாம் சொல்லுதுன்னு வரிசையா பாரு, அதை ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொன்னா பொருத்தி பாரு, அதுல நீ இருக்கிறியான்னு பாத்துக்கோ. உனக்கு தகுதி, நீ அதுல இருக்கிறன்னு சொன்னா சந்தோஷம் அடைஞ்சுக்க, இல்லன்னா நீ அதுக்கு தகுதி அடைந்து கொள் என்று அழகாக போதனை செய்யும். சூரா தாரியாத்துல அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹுவிற்கென்று பிரத்யேகமான நல்லடியார்கள் அந்த மூமின்கள், அவங்க கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுல கொஞ்ச நேரமே தவிர ஓய்வெடுக்க மாட்டாங்க. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவங்க கொஞ்ச நேரமே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, ஓய்வெடுக்க மாட்டாங்க. இதுல கூட மேப்படியான உள்ள வந்துருவானோ, யாரு இரவெல்லாம் முழிச்சு சும்மா கிடக்கிறானுவல, அவனு எனக்கு கொஞ்ச நேரம் தானே தூங்குறான், ஓய்வு எடுக்கிறான், மற்ற நேரம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே தான் இருக்கிறானுவ, அவனோட வேலையை சுத்துற வேலை தானே. இப்லீஸுக்கு அதான பிடிச்சமான நேரம், இருள் கவ்வி கொள்கிற நேரம் தான் இறைவனுக்கும் பிடித்தமான நேரம், இப்லீஸுக்கும் பிடிச்சமான நேரம். அல்லாஹ் அவங்கிட்ட தனியா எடுக்கிறதுக்கு பார்ப்பான், இப்லீஸ் அவங்கிட்ட தனியா கொண்டு போக பார்ப்பான். 2 நபர்கள் தான் அந்த இரவை நீடிக்காதா என்று ஆசிப்பார்கள், இந்த நடுநிலையாளர்கள் இல்ல. அந்த 2 நபர்கள் இரவு நீடிக்காதான்னு ஆசைப்படுவாங்க. இறை சமூகத்தில் தன்னை அர்ப்பணமாக்கி கொண்டவர்கள் இரவு இன்னும் நீடிக்காதா, என் இறைவனோடு இன்னும் தனிமையில் நான் உரையாடி கொண்டிருப்பேன் சொல்லி. இப்லீஸும் அதே மாதிரி அவனோட சேர்ந்து போற கேசுகளும் என்ன செய்யும், அடனடா நைட்டு ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்ட்டு, எவ்வளவு ஸ்வீட்டா போய்கிட்டு இருந்ததுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது எங்க போய் தள்ள போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப அந்த 2 பேர்களும் இரவை ஆசிப்பார்கள் இரவு. ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை எல்லாம் சொல்றான். அவங்களும் கொஞ்ச நேரம் தூங்குவான், கொஞ்சம் தூங்குவான். ஆனா அடுத்து பாரு, அதை பொருத்தி பாரு, இப்ப இது விளங்கிடும், இது என்னடா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான விளங்கிற மாதிரி. பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹரின் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவன் அது பக்கமே திரும்ப மாட்டான். இன்னும் சொல்ல போனா அந்த சஹருடைய நேரம் அவனுக்கு சொக்க ஆரம்பிச்சு, அவன் அப்பந்தான் அல்லாஹ் கூப்பிடுற நேரத்துல தான் பை பைன்னு படுக்க போவான். அவன் அந்த நேரத்துல கூப்பிடுவான், அப்பதான் இவன் விடை பெற்று போவான். ஆனா இந்த நன்மக்கள் அப்பதான் இன்னும் ஜோராகுவாங்க, உஷாராகுவாங்க அந்த அதிகாலை நேரம் வரும் பொழுது.
அது நெருங்க நெருங்க அவர்களுடைய உள்ளம் எல்லாம் இறை சமூகத்தின் அங்கீகாரத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கும். அப்ப இதுல நாம இருக்கிறோமான்னு பார்த்துக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்ற இந்த தகுதி உடையவர்களாக நாம இருக்கிறோமா, அல்ல நம்மளை தரப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதி நம்ம கிட்ட இதுவரைக்கும் இல்லைன்னா நாம இருக்கிறோம் இல்லையா, நமக்கான நேரம் இருக்கு இல்லையா, சூழல்கள் இருக்குது இல்லையா, அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கி தருவானாக. இந்த வக்து சஹர் இருக்குல்ல, இது அசுலுசுல் அஹீர் மினல் லைல், இரவுல 3ஆம் பகுதியினுடைய அந்த நிலை. இரவை 3ஆக பிரித்தால் மகரிபில இருந்து இரவு ஸ்டார்ட் ஆயிடுது. மகரிபில இருந்து ஸ்டார்ட் ஆகிற இரவு சுபுகு வரைக்கும் நீடிக்குது. இதுல இந்த 3ஆம் பகுதியுடைய ஆரம்பம் இருக்கு பாருங்க, அந்த பகுதியை வச்சுக்கிறலாம். உதாரணமா இப்ப 1, 2, 3, 4, 4, 5 நெருங்கிடும். சரி, 4:30 10 மணி நேரமா? சரி, இந்த 10 மணி நேரத்தில் நாம அப்படியே ஒரு 3ஆ பிரிச்சா ஒரு 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் வச்சுக்கலாம். ஒரு 3.5 மணி நேரம். அப்போ 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, குறைஞ்சபட்சம் ஒரு 1:30 மணிக்கு மேல 2:30, 3:30, 4:30 மேப்படியானோ அந்த நேரம் தான் படுக்கவே போவான். கரெக்டா 1:30க்கு தான் அவனுக்கு என்ன செய்யும், தூக்கம் அப்படியே சொக்கும். 2 மணிக்கு அதோட முடிஞ்சு போச்சு. சுபுகுலாம் மண்ணள்ளி போட்டு மூடிட வேண்டியதுதான் நம்ம ஆட்களுக்கு. அந்த நேரம் இதுதான் சஹருடைய நேரம். இந்த நேரம் தான் சஹருடைய நேரம். 2:30 அதுதான் நம்ம 2:30, 2:45 சஹர வச்சாச்சு. சஹருடைய ஆரம்ப நேரத்திலே சஹர வச்சாச்சு. அந்த நேரம் அதுக்கு பாருங்க 2 மணி, அந்த நேரம் ஆரம்பிக்குது இல்ல, இந்த வக்து சஹர், இந்த நேரம் தான் முபாரக்கான நேரம், பரக்கத்தான நேரம். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் இறங்கும். இந்த நேரத்தில் தான் வானத்தின் வாயில்கள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படும். வானத்தின் வாயில்கள் எல்லாம் உங்களுக்கான ஒரு வாசல் இருக்கான். அந்த வாசல்கள் எல்லாம் உங்கள் அமல்களை எதிர்பார்த்து திறக்கும். ரொம்ப ஆர்வமா பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொழுது பெற்றோர் ஏதாவது வாங்கி கொண்டு வருவாங்கங்கிற ஏக்கத்துல அந்த பிள்ளை வாசல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். வாசல்ல எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். ஓடி நின்றுட்டு போகும். இந்நேரம் தந்தை வர்ற நேரம்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த வீட்டில் காத்துட்டு நிற்கும் இல்லையா பிள்ளைகள். இது இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் அந்த ஏக்கம் கிடையாது, நமக்கான ஒரு வாயிலுக்கும் அந்த ஏக்கம் உண்டாம். இந்நேரம் எந்த அடியாண்ட அமல் வரணுமேன்னு சொல்லி நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பல வீடுகள் நம்ம குடும்பத்துல, உறவுகள், அப்படி நட்புகள், அப்படி வீடுகள் பக்கத்துல இருக்கும். ஊர்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடவே நட்புகள், உறவுகள் எல்லாம் ரொம்ப அருகாமையில் இருப்பாங்க. ஒரு பெற்றோர் ரொம்ப நல்ல விலை உயர்ந்த அதிகமான பொருட்களை தன் பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுக்கிற சூழல் இருக்கலாம். சில பெற்றோர்களுக்கு அது வாய்த்திருக்காது. அவர்களுடைய கம்மியான வருமானத்தினால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட தகுதிக்கு வாங்கி கொண்டு போவாங்க. இந்த அதிகமான செல்வத்தை, நல்ல நிறைய பொருட்களை வாங்கிட்டு, ரொம்ப பிடிச்சமான உயர்ந்த பொருட்களை வாங்கிட்டு போய் அந்த பிள்ளை பயன்படுத்த நினைக்கிற பொழுது அருகில் அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னா எப்படி ஏங்கும்? அந்த பிள்ளை எப்படி, எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையே, எனக்கு கிடைக்கலையே. அதனாலதான் ரசூலுல்லாஹ், நீங்க எதை உங்களுக்கு வெளியில் காட்ட முடியுமோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடிந்தால் காட்டுங்க. பிள்ளைகளுக்கு அதை பழக்கவும் செய்யணும். பிள்ளைகளுக்கு அந்த இதை பழக்கணும். அப்பா இதை கொண்டு போய் நீ அவட்ட காட்டுனா அவங்க ஏங்கிடுவாங்க. அந்த பிள்ளை ரொம்ப தேடும். அதனால நீ அதை இந்த 2 அங்க கொடுத்துருமா அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லை. கொடுக்காமல் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாதியோ, அப்படி வைக்காதியோ. ஏன்னா அந்த பிள்ளை மனசு அப்படியே ஏங்கும், தவிக்கும், நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ட்டு. அதனால் இந்த பிள்ளை மேல பொறாமையும் ஏற்படும். சரி, இதெல்லாம் இந்த உலக அடிப்படை. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளணும், வானத்தில் உள்ள கதவுகளும் மற்ற கதவுகள் வழியாகவெல்லாம் நன்மைகள் உயருகிற பொழுது நமது கதவின் நிலை என்ன, நமது நிலை என்ன, நம்ம வாசல் எப்படி இயங்கும்? அதனால தான் இறைமறை குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானம் பூமி எல்லாம் அவனுக்காக அழாதுன்னு கெட்டவனுக்காக அல்லாஹ் சொல்றான். நயவஞ்சகனுக்காக வானம் பூமி எல்லாம் அழாதுங்கிறான்.
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, வானம் பூமி அழுமான்னு கேட்டாங்க. ஆமா, அழத்தான் செய்யும். நாங்க எப்படி அழாம இருக்கும்? அழத்தான் செய்யும். நாங்க எப்படி அழுன்னு கேட்டாங்க. எதனால அழுன்னு கேட்டாங்க. அது வரைக்கும் இந்த அடியானின் நன்மைகள் எல்லாம் என் வாயில் வழியாகத்தானே வந்து கொண்டிருந்தது, அவன் மரணத்தால் அது நின்று போய்விட்டதே என்று அது அழுமா. அது அழுதான். சில பேர்கள் வஃபாத்தாகிற பொழுது லேசான சாரல்கள் தூறல்கள் எல்லாம் அந்த நிலைகளில் உள்ளது என்பார்கள், அடையாளத்தில் உள்ளது என்பார்கள். அது அழுமா. எனக்குள்ள இது நின்று போச்சே, வரவு நின்று போச்சே, இதுவரைக்கும் எவ்வளவு நான் இங்கிருந்து அவனுடைய அமலை இதன் மூலமாகத்தானே அல்லாஹ் என் மூலமாகத்தானே உயர்த்தினான். ஒவ்வொரு அடியானுக்கும் ஒரு வாசல் உண்டு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துல அந்த வாயிலின் வழியாகத்தான் இவன் உள்ள இவனுடைய அமல்கள் எல்லாம் போறது. அது போறது மாத்திரமல்ல, இவனுக்கான ஹலாலான ரிஸ்க் அங்கிருந்து தான் வர்றது. இன்னைக்கு ஓதன ஆயத்திலே வந்தது, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்தில் உங்களுக்கான ரிஸ்க் இருக்கிறது, வமா தூஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. இன்னைக்கு ஓதன ஆயத்துல வந்துச்சு, வானத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் இறங்குது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க் வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு அப்புறம், இந்த ஆயத்தினுடைய தாத்பரியத்தை உள்வாங்கினதுக்கு அப்புறம், இந்த ஆயத்தினுடைய ரகசியத்தை புரிந்ததற்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரிஸ்க பத்தி கவலையே பட மாட்டாலாம். இன்னைக்கு யோசிக்கிறோம்ல, கிடைக்குமா கிடைக்காத தெரியலையே அப்படின்ட்டு. பக்கத்துல உள்ள ஏதாவது சாப்பிட்டா கூட நமக்கு ஒரு மாதிரியா நாக்கு ஊறிக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் எனக்கு இது கிடைக்குமா, எல்லாம் ஹலால விட்டுக்கிட்டு ஹராம் பக்கம் கவனம் திரும்புதா இல்லையா? அப்படிலாம் சம்பாதிச்சாங்க சரி வரும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கவனம் திரும்புதா இல்லையா? ஹலால விட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் அந்த சிந்தனையே வராம போயிடுச்சு. உமரதையெல்லாம் சொல்றாங்க, இந்த ஆயத்து எப்பொழுது என் உள்ளில் ஆட்சி செலுத்தியதோ அதற்கு பின்பு நான் ரிஸ்கை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நான் முயற்சி செய்வேன், தேடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு வாக்களிப்பட்ட ரிஸ்க் என் பக்கம் வந்தே தீரும்ங்கிற இறை வாக்குறுதி இருக்கிற பொழுது நான் என்ன அதுல முயற்சி பண்றது? என்னுடைய முயற்சி தேடுவதில் இருக்குமே தவிர தவறுகளில் இருக்காது. மிகுந்த கவனத்தோடு அதை அணுகுவார்கள்னு சொன்னாங்க. சரி, இப்ப நாம சொல்றது அந்த வானின் வாயில்கள் எல்லாம் நமக்காக அருளை பொழிந்து கொண்டிருக்க ஏங்கிக் கொண்டிருக்கும். அவைகள் எல்லாம் வானத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும். இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் இப்போ வானத்தின் வாயில்கள் எல்லாம் திறந்து விட சொல்றான். நன்மைகளை செய்யுகிற நேரம் இது. அப்படியே அள்ளி வந்துகிட்டு இருக்கும். சில நேரம் ரொம்ப இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா சில நேரம் ரொம்ப சிக்கலா இருக்கும். சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நேரமா இருக்கும். பீக்கான டைம் சுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது, அதோடைய கெப்பாசிட்டி எதுவோ அதை தாண்டி இங்க யூஸ் நடந்துட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் அதனால செய்ய முடியும். அந்த மாதிரி நடக்கும்ல. அந்த மாதிரி இந்த சாத் இருக்கு இல்லையா, நன்மக்களின் அமல்கள் எல்லாம் குவியல்களாக உயர்த்தப்படுகிற நேரம். அப்படிப்பட்ட அழகான நேரம். பாவங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் மன்னிக்கப்படுகிற நேரம், துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சகரை குறித்த தகவல்களை பெருமக்கள் ஆயத்து ஹதீஸின் வாயிலாக அடுக்கிக் கொண்டே போவார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இது ஃபலீலத்துல் இஸ்திக்ஃபார் வக்துல் அஸ்ஹார், இந்த சஹருடைய நேரத்துல இஸ்திக்ஃபார் எவ்வளவு பிரதானமானது என்பதை இந்த ஆயத்து உணர்த்தி காட்டுகிறது அப்படின்னு இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகன் தானே, அவளுக்கு கிட்டத்தட்ட 11 பிள்ளைகள் இருந்துச்சு இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சகோதரர்கள் செய்த சூழ்ச்சியினால் ஏற்பட்ட பாதிப்பு, அவர்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே பார்வை மழுங்கி போய் மீண்டும் அல்லாஹு தஆலா அந்த பார்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை கண்ணில் வைத்து பார்வையை நீட்டி கொடுத்த வரலாறுகள் இறைமறை குர்ஆன் பதிவு செய்யும். அதில் ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் தவறுகள் நாம் தவறு செய்து விட்டோமே என்று உணர்ந்து இறுதியாக போய் நிக்கிறாங்க. யார்கிட்ட? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத் அந்த பிள்ளைகள் எல்லாம் போய் நிக்கிறாங்க. காலு யா அபானா, எங்க வாப்பா, இஸ்தக்ஃபிர் லனா, எங்களுக்கு பிழை பொறுக்கத்தை எடுங்க, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நாங்க குற்றம் புரிஞ்சிட்டோம், நீங்க மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி. இவங்க மற்ற நேரத்தில் சொல்றாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
தேடுறோமா? என்ன தெரிந்தாலும் பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு அவன் செஞ்ச துரோகத்தை அப்படியே மனசுல வஞ்சகமா வச்சுக்கிட்டா இருக்க போறாங்க? என்ன எப்படிப்பட்ட துரோகம் பிள்ளைகள் செய்யட்டும், பெற்றோர்களை வச்சுக்கிட்டு இருக்க போறாங்களா? இல்ல. என்ன தெரிந்தாலும் ஏன் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கத்தானே செய்யும். அப்போ இந்த பெற்றோர் தகப்பனார் சொல்றாங்க, சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என் ரப்பு கிட்ட உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்யறமாங்கிறாங்க. பெற்றோர் உடனே இஸ்திக்ஃபார் செய்யணும், இப்ப செய்யறமா உடனே அப்படின்னு செய்யணுமே இல்லாம அவ சொல்றாங்க சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி. சௌஃபான்னா நான் பிறவு செய்யறேன்னு அர்த்தம். பிறவு செய்யறேன்னு சொன்ன இந்த வார்த்தையின் பின்னால் பெருமக்கள் அந்த ஆயத்தின் விரிவுரையில் சொல்வார்கள், அந்த இஸ்திக்ஃபாரை பிற்படுத்தினதுக்கு காரணம் சொன்ன சொல் அல்லாஹ் கிட்ட எந்த தடையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகிற நேரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த சஹர் நேரம் வரைக்கும் அவர்கள் அதை பிற்படுத்தினார்கள் வருது. சஹர் நேரத்தில் கையை ஒஸ்தினாங்களா. அதனாலதான் மேல்மக்கள் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்வதாக இருந்தால், பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்வதாக இருந்தால் மிக அழகான நேர்த்தியான நேரம் இந்த சஹரின் நேரம். அந்த நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இரு கரத்தை உயர்த்தினால் ரப்பு அந்த நேரத்தின் பரக்கத்து ஒன்று, நீங்கள் உயர்த்துகிற கரம் உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர் உயர்த்துகிற கரம் எந்த தடையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும். அந்த சாத்து பெற்றோர் அதை விட்டுறக்கூடாது, தன் பிள்ளைகளுக்காக கை உயர்த்துவதற்கு அந்த சாத்தை விட்டுறக்கூடாது. அது மிக முக்கியமான நேரம், அதை கவனமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வரும். இந்த நேரத்தில் தான் இறைவன் இறங்குகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா போன்றவர்களும் பதிவு செய்வார்கள், இறங்குகிறான் வானத்தின் முதல் வாயிலுக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் சாயிலின், யாராவது என்கிட்ட கேட்கறீங்களா நான் தாரேன், ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்கா சொல்லுங்க நான் அதை நிறைவேற்றி தாரேன். ஹல் மின் தாயின் ஃபஅஸ்தஜீபு லஹு, துஆ செய்றீங்களா நான் ஏற்றுக்கொள்றேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, இந்த நேரத்தில் யாராவது என்கிட்ட பிழை பொறுக்க தேடுறீங்களா, உங்க பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு அவன் கேட்கிற நேரத்துல அப்படியே கூப்பிட அடிச்சு படுத்து கிடந்தான் வைங்க, எப்படி இருக்கும்? அவன் கேட்கிறான், யாராவது அற்பமான இந்த உலகத்தின் சில ஆளுமைகளை வைத்திருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நம்ம ஏரியாவுக்கு வாராங்கன்னு சொல்லிட்டு பொது அறிவிப்பு செஞ்சதற்கு பின்னால உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அதிகாரி இங்கே வருகை தருகிறார்னு சொன்னதுக்கு பின்னால ஊர்ல எவனாவது தன்னுடைய கோரிக்கையை சொல்லாம கூப்பிட அடிச்சு படுத்து கிடப்பானா? எல்லாம் டிப்டாப் அட்ரஸ் போட்டு அப்படி வரவேற்கிறதுக்கு பிரதமர் வாராருப்பா, உங்க ஏரியால எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு அவர் வாராருன்னு வச்சுக்கிடுவோம், முதலமைச்சர் வாராருன்னு வச்சுக்குவோம். எப்படி ஸ்ட்ராங்கா நிப்பான்? எவனாவது டயர்டுன்னு போய் வீட்டுல படுப்பானா? மாட்டான். எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரவேற்கிறதுக்கு பூக்கத்தோட நின்றுகிட்டு இருப்பான். மேன்மக்கள் ஏன் அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெஷ்ஷா நிக்கிறாங்கன்னு இப்ப வழங்குதான் அல்லாஹ் கேட்கிற நேரம். அப்ப எல்லாம் ஸ்டடியா போய் நிக்கிறாங்க, ரப்புக்கு முன்னால நிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு. அவன் கோரிக்கையை கேட்கறதுக்கு வந்த நேரத்துல போயிட்டு நான் வந்து எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு இருக்க முடியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்களை சுமந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இரவினுடைய நேரத்தில் தொழுவாங்க. நாஃபிங்கிற அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹுடைய காதிம் பணியாளர் அவங்க சொல்றாங்க, சஹர் வந்த உடனே கேட்பாலாம், சஹர் வந்து யா நாஃபியா, உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓதிக்கிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும், இபாதத்துல இருப்பாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க. யா நாஃபியா ஹல் ஜா சஹர், அந்த சஹர் நேரம் வந்துருச்சா அப்படின்னு திடீர்னு கேட்பாலாம். யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு, அவங்களோட காதிம் பணியாளர்கிட்ட கேட்பாலாம், யா நாஃபியா ஹல் ஜா சஹர், சஹர் நேரம் வந்துருச்சோ அப்படின்னு கேட்பாலாம். அப்ப நான் சொல்வேன், ஆமா வந்துருச்சு, நான் கரெக்டா நேரத்தை பார்த்துட்டு இருப்பேன், அவன் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அக்பல அல துஆ, வேற எல்லாத்தையும் விட்டு போட்டு கையை வசத்த ஆரம்பிச்சிருவாங்க, ரப்பு கிட்ட துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சுபுஹ் வரைக்கும் இஸ்திக்ஃபார் போய்கிட்டே இருக்குமா, இஸ்திக்ஃபாரை நிறுத்தாம போய்கிட்டு இருக்குமா, சுபுஹ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். இது உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தினம் தோறுமான நடவடிக்கையாக இருந்ததுன்னு இப்னு அபி ஹாத்தம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும். இப்ராஹிமுல் ஹாத்திப் ரஹிமஹுல்லா, அவங்க இப்ராஹிம் ஹாத்திப் ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்றாங்க, ஒரு மனுஷர்கிட்ட நான் கேட்டேன், சஹர் வந்து ஒரு மனிதர் அவர் வந்து சஹர்ல பள்ளிக்கு வருவார், வளமையா வருவார். ஹாத்திப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒரு மனுஷர் வளமையா பள்ளிக்கு வருவார். எப்போ? எந்த நேரத்தில்? சஹருடைய நேரத்தில் வருவார்.
சஹர் நேரத்துல வந்துட்டு அந்த மனுஷர் வாய் திறந்து இப்படி சொல்வார், எப்படி தெரியுமா? ரப்பி, இறைவா. ஒவ்வொரு நாளும் அந்த சஹர் நேரத்துல இறை இல்லத்துக்கு வந்து அவர் சொல்ற வார்த்தை எப்படி இருக்குமா? ரப்பி, இறைவா, அமர்த்தனி, எனக்கு நீ கட்டளை இட்டா வான்னு சொல்லி இந்த நேரத்துல என்கிட்ட வர்ற ஆள் யாராவது உண்டான் நீ கேட்டிருக்கிறா, நான் இப்ப உனக்கு வழிபட்டுட்டேன். நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். நீ என்கிட்ட உரிமையா கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். உன் அடிமையாக நான் வந்துட்டேன். வஹாதா சஹருன், இது சஹரின் நேரம். இந்த நேரத்துல தான் நீ வந்து கேட்கிற. நீ கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். ஃபகுஃபிர்லி, நீ கூப்பிட்டு தானே நான் வந்தேன், என்ன மன்னி அப்படின்னு அல்லாஹ்ட்ட உரிமையோடு பேசுவார். ஃபகுஃபிர்லி, எனக்கு நீ மன்னிப்பு கொடுன்னு கேட்பாங்க. இவ்வளவு ஆழமான கருத்தை சொல்லுகிற இந்த அடியார் யார் என்று நான் கூர்ந்து பார்த்தேன் ஒரு நாள். ஃபநலர்து இலைஹி, அவர் யார் என்று பார்த்தேன். ஃபஇதன், பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒற்றை காலை பார்த்து சிரித்த தோழர்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், இந்த இப்னு மஸ்ஊதின் காலை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள். கொஞ்சம் கால் வித்தியாசமா இருக்கும். அந்த கால் லேசா அப்படி, உடல் கொஞ்சம் இதா இருந்தா கால் லேசா சும்ன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த காலை பார்த்தா சிரிக்கிறீர்கள். இது நாளை மறுமையில் இறை சமூகத்தில் நன்மைகளை நெருக்கப்படுகிற தருணத்தில் இந்த காலின் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு அவரு அந்த காலை வச்சு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ரசூல் இந்த காலை வச்சுக்கிட்டு, கால் வந்து சின்ன காலு, உடல் பெரிய இது, அந்த காலை வச்சுக்கிட்டு ரசூலுல்லா எங்கெல்லாம் போவாளோ அங்கெல்லாம் போவாங்க. ரசூலுல்லா அவ பை தண்டா தூக்கி வச்சுக்குவாங்க, அவ செருப்பு கலட்டினா தூக்கி வச்சுக்குவாங்க, அவ இருக்கும்போது அவட ஏதாவது தூக்கி வச்சுக்குவாங்க, அவளுக்கு என்னென்ன தேவையோ அப்பப்ப உதவி செய்வாங்க. இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் மத்தியில இந்த மாதிரி நடந்து வராங்கல்ல பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நடந்து பள்ளிக்கு அந்த சஹர் நேரத்துல வந்து, ரப்பே நீ தானே கூப்பிட்டா, நீ எனக்கு கட்டளை போட்டில, நான் வந்துட்டேன். இந்த சஹர் நேரத்துல தான் என்ன வர சொன்னா, நான் வந்துட்டேன். நீ கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன். கூப்பிட்டு வந்த ஒரு ஆளுக்கு நாம கவனிக்காம விடுவோமா? ஏமா, நாம நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிடுறோம், வாங்கன்னு ரிக்வஸ்ட், வாங்க வர்றீங்களாமா, இந்த நேரத்துல வாங்கல பாத்துக்கலாமேன்னு சொல்றோம். அந்த நேரத்துல நாம அழைச்சு ஒருத்தர் வாராரு, வர்றவருக்கு தண்ணி கூட கொடுக்காம அனுப்புவோமா? அவரை விருந்து கொடுக்காம அனுப்புவோமா? ஏதாச்சும் ஒன்று சாப்பிட வைக்காம அனுப்புவோமா? எவ்வளவு அழகாக அல்லாஹ்வை புரிந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. நீ கூப்பிட்டா, நீ தான் கட்டளை போட்டா, நான் வந்துட்டேன். இது சஹர் நேரம், நீ மன்னிப்பு தேர்றாள் உண்டா, நீ கேட்கிறா. இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ கேட்டதுனால கேட்கிற, நான் எனக்கு மன்னிப்பு கேட்கிறேன், குடுன்னு கேட்பாங்க. யாரா இவ்வளவு நேர்த்தியாக இறை சமூகத்தை அணுகிறாருன்னு கூர்ந்து பார்த்தால் யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. எப்படி அழகா பயன்படுத்தியிருக்கிறாங்க மேன்மக்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹரின் நேரத்தில் இஸ்திக்ஃபாரை செய்வார்கள் வருது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய மறந்துடவே கூடாது. சரியா? நம்ம பிள்ளைகள்ட்டையும் சொல்லணும், கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சமாவது இஸ்திக்ஃபார் செஞ்சிருமா, ஒரு 10 இஸ்திக்ஃபார் செய், ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுமா. அந்த நேரத்தில் எழுப்பி விட்டு, புள்ள பாவம் ரொம்ப டயர்டா தூங்குறான், தூங்கட்டும். யாருக்காக எழுப்புறோம்? அல்லாவுக்காக வேண்டியதானே. அவ எந்திரிங்களே அப்படி. ஆனா பாசமா என்ன செய்யணும், பிள்ளைகள அதட்டி எழுப்புனா அது வந்து அங்கனக்குள்ள நின்றுட்டு என்னடா ஒரு அப்படின்னு, அப்படி இல்லாம இறை சமூகத்தில் பிள்ளை நிக்க வைக்கும் போது அப்படியே உனக்கு நான் இது தரேன், சரியா, அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி அழகா அரவணைச்சு நாம ஓதும் போது அந்த பிள்ளைய அப்படியே போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நாம ஓதி நாம இஸ்திக்ஃபார் செய்யும் போது அந்த பிள்ளை காதுல விளங்குற மாதிரி செய்யக்குள்ள அப்படியே அந்த பிள்ளையும் பழக ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் சஹர் நேரத்துல செய்யணும். சரியா? அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பாக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மக்களை யாராக அவன் அடையாளப்படுத்தினானோ அவர்களில் இந்த படுபாவிகளாகிய நமக்கும் நமது அந்த பெயர்கள் பட்டியலில் அல்லாஹ் நமது பெயர்களையும் அல்லாஹ் இணைத்தருள் புரிவானாக. அவன் அந்த நேரத்தில் மன்னிப்பை வழங்குகிற நன்மக்கள் வரிசைகளில் அல்லாஹ் நமது பாவங்களையும் மன்னிப்பதற்காக அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நாளை உயர்ந்த மஹ்ஷர் பெருவெளியில் மன்னிக்கப்பட்டவர்கள் வட்டியலில் நாமும் இருக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان ربك رب العزة عما يصفون